நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு பாவம் செய்யலைங்கிற விதமாக மறைச்சோன்னு வைங்க, நமக்கான காரியமும் நம்ம வாழ்க்கையை விட்டு மறைஞ்சு போயிடும். இயேசு உங்களை நேசிக்கிறார். வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்ம வாழ்வடையணும்னா, இரக்கம் பெறணும்னா, நமக்கான பாதையில் நம்ம நடக்கணும்னா, சமாதானமாக வாழணும்னா, நமக்கானதை நாம் சுதந்திரிக்கணும்னா, நாம் நம்ம பாவத்தை அறிக்கையிடணும். தேவன் நம்ம பாவம் செய்யக்கூடாது என்கிற விதமாக தான் விரும்புகிறார். ஆனாலும் நம்ம பாவம் செய்த பிற்பாடு தேவனை நோக்கி மன்னிப்பு கேட்டு அறிக்கை செய்வோம்னா நிச்சயமாகவே அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். நம்மளுடைய பாவத்தை மன்னித்து நம்மளை சுத்திகரித்து அந்த பாவ வாழ்க்கை இல்லாதபடியான ஒரு வாழ்க்கை நெறிமுறைக்கு ஏதுவாக நிச்சயமாக நம்மளை நடத்துவார். நம்ம அறிக்கை செய்யணும். அறிக்கை செஞ்சு, ஆண்டவரே, இந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது, இது நீங்கள் விரும்பாத காரியம், இந்த காரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாருங்க என்கிற விதமாக நம்ம கேட்போம்னா நிச்சயமாகவே நம்மளை சுத்திகரித்து நமக்கான ஓட்டத்தில் நமக்கான பாதையில் நிச்சயமாகவே நடத்துவார். ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உமக்கு விருப்பமில்லாத காரியமான அந்த பாவம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதப்பா, ஒரு விஷயம் மன்னிங்க. அப்படிப்பட்ட காரியம் செய்யாதபடி எங்களுக்கு கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.